வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்று போய் நாளை வாராய் கவலையே. இந்த தலைப்பில் சில கருத்துக்களை சிந்திப்போம். சிக்கல்களை தீர்த்துவிட்டால் கவலையின்றி நிம்மதியாக வாழலாம் என்ற ஒரு கற்பனை கருத்து நம் எல்லோருக்கும் உண்டு. ஆனால் கண்ணசுடைய கவியிலே ஒன்று, அலைகள் ஓய்ந்த பின் ஆடுவோம் நீரென காத்திருக்கின்றேன். அலைதான் ஓயுமோ, ஆண்டவன் கொடுத்த விலைதான் தீருமோ. அலை எப்போ ஓய்வது, எப்போ நாம் குளிப்பது? இதுபோல் கவலை எப்போ தீரும், எப்போ நம்ம நிம்மதியாக வாழ முடியும்? சரி, கவலைப்படுவதை வாழ்க்கையாக விட்டால் நிம்மதியை எப்போ அனுபவிப்பது? மகர்ஷியுடைய வாழ்க்கையில் 23வது வயதில் வசதிமிக்க வாழ்க்கை இல்லை என்றாலும் கூட ஒரு நிறைவான வாழ்க்கை அமைந்தது. அதோடு எளிய முறையில் திருமணம் நிகழ்ந்து முடிந்தது. மகர்ஷி சொல்கிறாங்க, எனது வாழ்வின் அமைப்பே மிகவும் விசித்திரமானது. ஒரு புறம் ஏதேனும் சிக்கல்கள் உருவாகும், அதை சமாளித்து வெற்றி பெறுவதற்குள் வேறொரு சிக்கல் கிளம்பும். மனித வாழ்வே சிக்கல் உடையதுதான். சமுதாய சூழ்நிலை சறுக்கு மரம் போல் என்னை கீழே தள்ளும். எனினும் எக்காலத்திலும் முயற்சியை நான் தளரவிட்டதே இல்லை. முறையாக முயன்றால் வெற்றி நிச்சயம்தான். எனினும் கால நீள கணக்கு உண்டு. இடைக்காலத்தில் வெற்றி கிடைக்கவில்லையே என நினைத்தால்தான் அது தோல்வியாக தெரியும். எனவே வெற்றி கிட்டும் வரை முயற்சி, உழைப்பு, சிந்தனை, ஒழுக்கம் இவற்றை கொண்டு பாடுபட வேண்டும் என்ற முடிவோடு வாழ்ந்தேன். இவ்வாறு 3 ஆண்டுகள் கழிந்தன என்று மகர்ஷியுடைய வாழ்க்கை விளக்கத்தில் குறிப்பு தர்றார். 32 வயசு ஆகிறது. அது வரைக்கும் மகரிஷிக்கு குழந்தை பேர் இல்லை. அந்த காலத்தில் இது மிகப்பெரிய பாவம் அல்லவா? மலடி மலடி என்று பேச்சுக்கள் கிளம்புமே. அது மட்டுமா, அதுக்கு ஒரு மாற்று வழியும் சொன்னாங்க. என்ன, 2ஆம் தாரம் வந்தால் அவளுக்கு குழந்தை பிறக்கும் என்பதுதான். கபடமற்ற உள்ளம் கொண்ட அன்னை லோகாம்பாள் வெந்து துடித்தார் இந்த வார்த்தையை கேட்டு. மகர்ஷியிடத்தில் இவற்றெல்லாம் சொன்னதோடு மட்டும் அல்லாமல் தினசரி 2ஆம் திருமணத்தை பற்றி பேசவும் செய்தார்கள். அம்மாவின் இக்கருத்தை மகர்ஷி தள்ளி போட்டு கொண்டே வந்தார். அடிக்கடி சொல்லுவாங்க, பெண்டிரண்டு கொண்டாலும் சுகமில்லை, பெருநெருப்பு சாமளவும் துக்கம் துக்கம். ஆனால் அம்மாவுக்கு இது காதில் விழலை. அதனால் எந்த பயனும் விளையவில்லை. அது மட்டும் இல்லை, அம்மாவோடு சேர்ந்து உறவு, நட்பு, சுற்றத்தார் எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இது எல்லாம் ஒதுக்கி வைத்தே மற்ற கடமைகளை ஆற்றிக்கொண்டிருந்தேன் என்கிறார் மகர்ஷி. தள்ளி போட வேண்டிய கவலைகள். இப்படி தள்ளி போட்டுக்கொண்டே வந்த இந்த சிக்கல் ஒரு நாள் பூதாகரமானது. காவேரி என்ற ஒரு மாத இதழில் ஒரு கதை வெளியாக இருந்ததாம். அதை படித்த அன்னையார் அதை மகர்ஷியிடம் தந்து படிக்கும்படி கேட்டார். படித்த மகர்ஷியின் கண்களில் நீர் மல்கியது. அப்படி அது என்ன கதை?
என்றால் அன்பு நிறைந்த தம்பதி. அவர்களுக்கு குழந்தை இல்லை. மனைவி இரண்டாம் திருமணத்தை வற்புறுத்துகிறாள். கணவன் இசையவில்லை. நான் இறந்துவிட்டால் அப்போது நீங்கள் மறுமணம் செய்து கொள்வீர்கள் அல்லவா என்று கேட்டால் மனைவி. வீண் கற்பனையில் மனசை புண்படுத்தி கொள்ளாதே என்று கணவன் ஆறுதல் சொல்லிவிட்டு வேலைக்கு கிளம்பிடுகின்றான். இரவு வீடு திரும்பிய போது மனைவி வீட்டில் இல்லை. எங்கே என்று தேடிய அவனுக்கு ஒரு செய்தி கிடைத்தது. ஆற்றோரத்தில் அவனுடைய மனைவியின் பிணம் மிதந்த செய்தி. இதனுடைய உட்குறிப்பு என்ன? படித்த கணவனுக்கு புரியாதா மனைவியின் நோக்கம் என்ன என்பது? இந்த கதை மகரிஷியின் வாழ்க்கையில் இதுவரை தள்ளி போட்ட கவலை இன்றைக்கு அது உடனடியாக தீர்க்க வேண்டிய, கவனிக்க வேண்டிய கவலையாக உருவெடுத்து விட்டது. பொதுவாக நமது வாழ்வில் தள்ளி போட வேண்டிய கவலைகளே தினசரி நம்மை அலைக்கழித்து கொண்டிருக்கின்றன. இப்போது குழந்தை பள்ளியில் சேர்க்கிறோம், எல்கேஜி. அந்த எல்கேஜி குழந்தைக்கு மிட் டேர்ம் டெஸ்ட்டு, குவார்ட்டர்லி, ஆஃப் இயர்லி, ஆன்யுவலி எல்லா தேர்வுகளும் உண்டு. அது நினச்சா எழுது, நினச்சா எழுதாமல் வரும். அதுக்கு என்ன தெரியும் நம்ம பண்ணுற கூத்தெல்லாம்? அதுக்கு மார்க்கு போட்டு கொடுப்பாங்க. அதை பார்க்கின்ற தாய் தந்தைக்கு 90-95 பரவாயில்லை. ஒரு பாடத்தில் 40 என்று பார்த்த உடனேயே குழந்தைக்கு பளீர் என்ற ஒரு அறை விடும். எதுக்கு அடித்தாங்க என்று கூட குழந்தைக்கு தெரியாது, அழும். இப்போ இந்த அடி எல்கேஜியில் 100 மார்க் வாங்கவில்லை என்பதனாலா, அல்லது இப்போதிருந்தே எல்லாவற்றிலும் 100 வாங்கினால்தான் +2வில் 300-299 வாங்க முடியும், அப்போதான் டோட் 1ல் அட்மிஷன் கிடைக்கும், அப்போ தான் கேம்பஸில் செலக்ட் ஆக முடியும், அப்போ தான் நல்ல சம்பளம் கிடைக்கும், அப்போ தான் வாழ்க்கை சௌகரியமாக இருக்கும். இப்படி ஒரு வாழ்க்கை அமையாவிட்டால் என்ன செய்வது என்ற கவலையால் அடித்தோமா? யோசிச்சு பாருங்க. இந்த குழந்தை எந்த கட்டத்திலும் மாற்றம் பெறலாம், வெற்றி பெறலாம். அந்த வெற்றியின் மீது இன்றைக்கு நம்பிக்கை வைப்பதற்கும் அதன் அடிப்படையில் ஆக்கப்பூர்வமாக சிந்திப்பதற்கும் ஆக்கப்பூர்வமாகிய தெய்வத்தை உணர்ந்திருக்க வேண்டும். தெய்வத்தை உணராத, அனுபவிக்காத, தெரிந்து கொள்ளாத மனமே முரணாக நினைக்கிறது. இப்போ எத்தனை பேர் அகாடமிக் கோர்ஸில் 100க்கு 100 வாங்கிவிட்டு வாழ்க்கையில் தோற்றிருக்கிறார்கள். வாழ்க்கை என்பதும் ஒரு சோதனைத்தாளே. வாங்க வேண்டும் அதில் 100க்கு 100. ஒரு முறை புத்தருடைய வரலாற்றில் ஒரு நிகழ்ச்சியை சொல்வார்கள். ஒரு நாள் புத்தர் தன் சீடர்களிடம் எனது ஆயுள் எவ்வளவு என்ற கேள்வி வைத்தார். ஒருவன் 70 என்றான், அடுத்தவன் 80 என்றான், மற்றவன் 100 என்றான். புத்தர் சொன்னார், எனது ஆயுள் என்பது ஒரு மூச்சு. சென்ற சுவாசம் முடிந்து போனது, திரும்பாது. அடுத்த சுவாசம் இடுப்பேனா இல்லையா என்பது எனக்கு தெரியாது. இந்த சுவாசம்தான் யதார்த்தமானது, நிதர்சனமானது. இதுதான் எனது ஆயுள் என்றார். எனவே மனிதனின் ஆயுள், வாழ்க்கை என்பது நிகழ்காலம் மட்டுமே. இதை புரிந்து கொண்டால்
சுவாசம்தான் நிதர்சனமானது என்பதை ஏற்றுக்கொண்டால் இறந்த பிறகு யார் எது என்னவானாலும் அது நம்மை பாதிக்காதல்லவா? அதனால்தான் ஒரு எளிதான சாமியம் சொல்லி வைத்தார்கள். இருந்தும் இல்லாமல் இரு, செத்தாரை போலே திரி. இதுதான் ஆனந்த வாழ்வின் திறவுகோல். நாமே இல்லாத போது, வாழ்வே இல்லாத போது கவலைக்கு என்ன பொருள்? எனவே இன்றைக்கு தீர்க்க வேண்டிய கவலையை மட்டும் சிந்தித்தால் எளிதில் தீர்வு கிடைக்கும். அந்த தீர்வை செயல்படுத்தி கவலையின்றி வாழவும் முடியும். எனவே வாழ்க்கை பெரும்பாலும் ஆனந்தமயம்தான். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஸ்கை வேதாத்திரியம் அமுதம் சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணின அனைத்து அன்பர்களுக்கும் மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். அனைவரும் வேதாத்திரிய தத்துவங்களை உலகறிய செய்வோம். இந்த சேனலை உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்து பயன்பெறுங்கள். நன்றி. வாழ்க.